கடவுள் என்னும் சக்தி வானமாகும். வானத்தில் பல உள்ளடக்கங்கள் உள்ளன. அண்டவெளியை அண்ணாந்து பார்த்தால் எல்லையற்று விரிந்து கிடக்கும் வானத்தை உருவகப்படுத்தியதே சிவலிங்கம். ஒரே கடவுளுக்கு ஞானிகளால் கொடுக்கப்பட்ட ஒரு உருவமும் பேரும் தான் சிவலிங்கம். நீங்கள் ஒரு இடத்திலிருந்து வானத்தை அவதானித்தால் வானம் அரைக்கோள வடிவத்தில் அமர்ந்திருப்பதை உணர முடியும். அந்த சிவலிங்கத்துக்குள்ளே அண்ட சராசரங்களும் உள்ளன. நம் உலகமும் அவற்றுள் ஒரு சிறு துளி, இல்லை ஒரு தூசி என்றே சொல்லலாம். அந்த சக்தி வடிவமான சிவலிங்கத்துக்குள் சூரியனும் சந்திரனும் உலகமும் உள்ளடக்கம். இந்த எல்லாம் சக்தியின் வடிவங்களே. அது மட்டுமல்ல, உலகில் உள்ள எல்லாம் கடவுள் என்னும் ஒன்றின் பிரிவே. சக்தி என்னும் ஒன்று மட்டுமே எங்கும் எதிலும் உள்ளது. அந்த சக்தியை ஒருபோதும் அழிக்க முடியாது. ஆனால் அது வெவ்வேறு வடிவம் எடுக்கலாம். அந்த வடிவங்கள் அழியலாம். ஆனால் சக்தி அழிவதில்லை. அந்த சக்தி என்னும் இருப்புடன்தான் போய் சேருகின்றது. சிவலிங்கத்துக்குள்ளேதான் இருக்கிறது. பல்ப் ஒன்று எரிகிறது. புறப்படத்தில் ஆளி நிறுத்தப்படுகின்றது. அல்லது புறப்படத்தில் புலை வந்தது. பல்ப் எரியவில்லை. சக்தி இல்லை. எங்கே போனது? புறப்படத்தில் இருக்கின்றதா? ஆளி நிறுத்தப்பட்டால் புறப்படத்தில் சக்தி இருக்கிறது. புறப்படத்தில் பிழை ஏற்பட்டு விட்டால் எங்கே போனது? அதற்குள்ளும் இல்லை. அப்போது சக்தி எங்கே போனது? அது அண்டத்தில் உள்ளது. அதாவது லிங்கத்துக்குள்ளே, சிவலிங்கத்துக்குள்ளே இருக்கிறது. உடல் என்னும் பல்பை இயக்கியது சக்தி தான். அதுதான் ஆன்மா. அது எங்கிருந்து வந்தது? மின் நிலையத்தில் இருந்து வந்தது. மின் நிலையம் எங்கே இருந்து வந்தது? வான்வெளியில் இருந்து வந்தது. வான்வெளி என்பது அதுதான். புலன்களால் எல்லையிடப்பட முடியாத உருவமில்லாத சக்தி. அதனைத்தான் கடவுள் என்று சொல்லுகிறோம். அந்த கடவுள் எங்கே இருக்கிறார்? குடத்துக்குள்ளும் இருக்கிறார், தூணுக்குள்ளும் இருக்கிறார், துரும்புக்குள்ளும் இருக்கிறார், உனக்குள்ளும் இருக்கிறார், கடுதாசிக்குள்ளும் இருக்கிறார், காந்தத்துக்குள்ளும் இருக்கிறார். எல்லாம் சிவலிங்கத்துக்குள்ளே தான் இருக்கின்றது. அதாவது வான்வெளிக்குள் தான் இருக்கின்றது. கடுதாசியையும் பிள்ளைகள் காந்தமாக்கி காட்டுகிறார்கள். காந்தத்தையும் வெளிச்சமாக்கி காட்டுகிறார்கள். குடத்துக்குள்ளும் சக்தி இருக்கின்றதென்றால், தூணிலும் சக்தி இருக்கிறதென்றால் நம்ப முடிகிறதா? நம்பித்தான் ஆக வேண்டும். கடுதாசியில் காந்த சக்தி இருக்கிறது என்பதை உணரச் செய்த விஞ்ஞானி அதிலும் காந்த சக்தி உண்டு என்பதை, தூணிலும் துரும்பிலும் காந்த சக்தி உள்ளது என்பதை உனக்கு விளக்க முடியும். ஏன் மனிதனுக்குள் அந்த காந்த சக்தி இல்லாமலா போய்விடும்? கடுதாசியை காந்தமாக்கி காட்டும் மனிதனுக்கு தனக்குள் இருக்கும் காந்த சக்தி உணர முடியாமலா போய்விடும்? தன்னை உணர்ந்தவன் தான் ஞானி. அவன் அணுக்குண்டை புழக்காமலே அவன் மனதை கொண்டு அணுக்குண்டில் பிறப்பிக்கக்கூடிய சக்தியை உருவாக்க இன்னும் சிறிது ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கும் என முனிவர் சொல்லுவார். ஆனால் அவனுக்கு அளிக்கப்பட்ட அந்த ஒப்பந்த காலத்துக்குள் அவற்றை செய்தாக வேண்டும். இல்லாவிடில் அந்த மனிதர் அவர் குடியிருக்கும் வீட்டிலிருந்து இடம்பெயர வேண்டி வரும். அவர் செத்து மடிந்து விடுவார். அதன் பின்னர் அவர் எங்கே போனார் என்று யாருக்கும் தெரிய வராது. ஆனால் அவருக்கு அழிவில்லை. அவர் ஆன்மா கடவுளின் ஒரு பகுதி. குடத்தை உடைத்தால் குடத்துக்குள்ளும் இருந்த கடவுள் எங்கே போனார்? உடைந்த துண்டுக்குள் இருக்கலாம், அல்லது வானம் என்னும் கடவுளுடனும் இருக்கலாம். சிவலிங்கத்துக்குள் உள்ளடக்கம் அந்த செத்து போன ஆன்மாவின் நிலையும் அதுதான். ஒன்றில் புறப்பறுத்து கடவுளுடன் கலக்கலாம், அல்லது வானத்துடன் வானமாகி விடலாம், அல்லது உடைந்த பானைகளுக்குள் இருக்கும் சக்தி போல அவர் நிலையும் வேறு உடலுக்குள், சாம்பலுக்குள்ளோ அழுகிய புழுக்களுக்குள்ளோ இருக்கலாம். விரும்பினால் உயிரோடும் இருக்கலாம். மனிதன் அந்த புழுக்களில் இருந்து சக்தியை பிரித்தெடுத்து காட்டும் சக்தி படைத்தவன் என்பதை உன்னால் நம்ப முடியுமா என முத்தியா முனிவர் கேட்பார். மனிதன் உடலுக்குள் இருக்கும் கடவுள் என்று சொன்னால் தவறில்லை. உயிர்களுக்குள்ளும் ஆறறிவு படைத்த மனிதன் மட்டுமே உடைந்த குடத்தின் துகள்களுக்குள்ளும் இருக்கும் சக்தியை பிரித்து காட்டும் வல்லமை படைத்தவன். அவனுக்கு இந்த பூ உலகில் முடியாதது என சொல்ல எதுவும் இல்லை. அதற்கு அவன் தன்னம்பிக்கையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு தேடிக்கொள்ள வேண்டியது அறிவாகும். அவன் படைக்கும் சாதனை நற்சாதனையாக இருக்க வேண்டுமெனில் நல்ல அறிவையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என முத்தியா சுவாமிகள் சொல்வார். மிருகத்துக்கும் மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையிலுள்ள வித்தியாசம், மிருகத்தை விட மனிதனுக்கு ஒரு அறிவு கூட.
கடவுளுக்கு உருவம் இல்லை. மிருகத்துக்கும் மனிதனுக்கும் உருவம் உள்ளது. மற்றெல்லா வகையிலும் மூன்று ஒன்றுதான். கடவுள் தந்தை என்றால் மிருகமும் மனிதனும் அவருடைய பிள்ளைகள். அன்பு கடவுளின் பிரதானமான சக்தி வடிவம். மிருகங்களிடமும் அன்பு உள்ளது, மனிதனிடமும் அன்பு உள்ளது. மனிதனுக்கு கற்புலனாக ஆறாவது புலன் வராத வரையில் அவனுக்கும் மிருகத்துக்கும் வேறுபாடில்லை, சமனானவனே. கடவுளுக்கு எல்லா உயிர்களும் சமமானவை. அவர் வேறுபாடு காட்டுவதில்லை. எல்லா உயிர்களுக்கும் தேவையான எல்லாவற்றையும் உலகில் உருவாக்கி வைத்துள்ளார். அவை அவற்றை சுதந்திரமாக பயன்படுத்தலாம். மனிதனுக்குள் இருக்கும் ஆன்மா கடவுள்தான். அது உலகில் பிறந்தபின் ஆறாவது அறிவை பெற்றால் மட்டுமே அவன் கடவுளாக முடியும். அதற்கு முன் அகங்காரத்துடன் கூடிய மனிதனே இல்லை. அவன் மிருகங்களுக்கு சமனானவன். மிருகங்களிடம் இருக்கும் அன்பு, இரக்கம் என்பவற்றின் அளவு மட்டுமே இருக்கும். இரக்கம் அதாவது அன்பின் அளவு மட்டுமே அவனிடம் இருக்கும். அவன் சுயநலம் மட்டும் கொண்டவனாக இருப்பான். அவனிடம் பொதுநலன் இல்லை. கடவுள் அப்படி இல்லை. அவருக்கு எல்லா உயிர்களும் ஒன்று. எல்லா உயிர்கள் மீதும் அன்பும் இரக்கமும் சமனாக கொண்டவர். அவர் உலகத்தின் முகாமையாளர், ஆனால் சமதர்மவாதி. அவர் முகாமையில் நீதி பற்றி ஐயங்கொள்ள வேண்டியதில்லை என்பதை ஞானிகள் மட்டுமே புரிந்து கொள்வர். அவர் எதனையும் செய்வதில்லை. எல்லாவற்றையும் செய்ய யமன், சித்திரபுத்திர நாயனார் தொடக்கம் ஏராளமான நீதி நியாயவான்களை நியமனம் செய்திருக்கிறார். அவர் எது பற்றியும் கவலை கொள்வதில்லை. அவருக்கு எது பற்றியும் கவலை இல்லை, பயமும் இல்லை. அவர்தானே உச்ச தலைவர். இந்த உலக ஜனாதிபதிகள் தலைவர்கள் மாதிரி கோபாவேசத்துடன் பேசுவதில்லை. அவரிடம் எந்த விதமான மிருக குணங்களும் இல்லை. மனிதன் மிருக குணங்களுடனே தான் பிறக்கிறான். இல்லை, பிறப்பில் பெற்ற ஞான கண்ணுடனும் சிலர் பிறக்கிறார்கள். அவர்களை தவிர்ந்த மற்ற எல்லோரிடமும் மிருக குணங்கள் இருக்கும். இப்பிறப்பில் நல்லறிவை சேர்க்க தொடங்க நல்லெண்ண சிந்தனைகள் தோன்றத் தொடங்கும். படிப்படியாக கோபம், பொறாமை, எரிச்சல், பயம் போன்ற எல்லா விதமான மிருக குணங்களும் மறையத் தொடங்கும். ஞான கண்கள் திறந்தவுடனே அவனுக்கு தானும் எல்லா ஆன்மாக்களும் மற்ற உயிர்களும் கடவுளின் பிள்ளைகள் என்ற உணர்வு வருவதால் மிருகம் போல் சுயநல உணர்வுடன் இருந்த மனிதன் எல்லா உயிர்களும் தன் சகோதரர்களே என்ற உணர்வை பெறுவதால் தன் அன்பையும் இரக்கத்தையும் காரணித்த தன் குடும்பம் என்று வரையறுத்து கொண்ட மனிதன் சொந்தம், சமூகம், நாடு, உலகம் என தன் அன்பையும் இரக்கத்தையும் காருண்யத்தையும் விரித்து கொள்கிறான், பக்குவம் பெறுகிறான் என முத்தியா முனிவர் சொல்லுவார். மாயையால் பீடிக்கப்பட்ட ஆன்மாவானது நான் என்னும் அகங்காரம் கொண்ட மிருகங்களுடன் பிறந்தவர். புத்தகங்களை, புராணங்களை வாசிப்பதாலும் திரைப்படங்களை, நாடகங்களை பார்ப்பதாலும் நல்ல அறிஞர்களின் அவதார புருஷர்களின் போதனைகளை கேட்பதாலும் தான் பெற்ற அனுபவங்களும் மிருகக்குணம் மாறி அறிவு படைத்த மனிதனாகுவான். புத்தகங்களும் புராணங்களும் திரைப்படங்களும் நாடகங்களும் நல்ல அறிஞர்களின் அவதார புருஷர்களின் போதனைகளும் வெறும் வழிகாட்டுகளே. மாற வேண்டியது மனித மனமே. மிருகக்குணம் மாற வேண்டுமானால் மனித மனம்தான் மாற வேண்டும். அறிவு வளரும் போது, சிந்தனை ஆற்றலை பெறுகின்ற போது, மனம் நல்லறிவை உணரும் போது நிச்சயமாக நான் என்ற அகங்காரம் கொண்ட மிருகத்தை மனிதனாக மாற்றும் வல்லமையை பெறும். அப்போது ஆன்மா மனித உருவில் கடவுளாகிவிடும் என்று முத்தியா முனிவர் சொல்லுவார். கரோலி சப்பும் என்று சப்பும்.